கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 27:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கடந்த மாதங்களில் ஏற்பட்ட காயங்கள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தம் உங்கள் இருதயம் அது வலுவிழந்திருக்கும். ஆனால் கர்த்தருக்கு மறுபடியுமாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதம் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாத வாக்குத்தத்த வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் எதோ காத்திருக்கிறோம். பயணங்களுக்காய் காத்திருக்கிறோம், அல்லது ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்வது, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், வலிமையாக்குவார். எனவே இந்த நாளில் ஸ்தோத்திரம், கவலையோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, பிரச்சனையோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை உன்னை பார்த்து கடந்து வருகிறது. என்னவென்றால், நீ கர்த்தருக்கு மறுபடியுமாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீதிமொழி 12:25 வாசிக்கும் பொழுது, இருதயத்தை கவலை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலை என்பது இருதயத்தை ஒடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனம், வார்த்தைகள், நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஆனால் கவலை வரும் பொழுது கவலை இருதயத்தை ஒடுக்கிறதா பார்க்குறோம். எனவே கடந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டத்தை குறித்து இந்த மாதம் நீங்கள் தியானித்து கொண்டே இருக்காதீங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, அவர் வசனம், நல் வார்த்தை வசனம் நிச்சயமாக ஒரு புதிய வழியை உண்டாக்கும். இந்த மாதம் என் வாழ்க்கையில் வழி தெரியலை அன்பு சகோதரனே, என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தில் நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் அந்த பிரயாசம் வாய்ப்பது இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அருமையான சகோதரிக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, தேவனுடைய வசனம் நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிக்கும். எனவே நல் வார்த்தை எதை மகிழ்ச்சியாக்கும்னா இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் கவலை இருதயத்தை என்ன செய்யும்? ஒடுக்கும். இப்போ கவலைப்படுவதனால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கவலை இருதயத்தை ஒடுக்குகிறது. கவலை தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை காலி செய்கிறது. எனவே கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதம் அதிகமாய் காத்திருங்கள், அதிக அற்புதத்தை நிச்சயமாக என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மத்தேயு 15:8 சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. இதைத்தான் ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுறார். ஏசியா 29:13 வாசிக்கிறோம். அதவே எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேருகிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது. எனக்கு பயப்படக்கூடிய பயம் அது மனசால் போதிக்கப்பட்டிருக்கிறது, அது கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளில் கவலை ஆளுகை செய்யும் பொழுது, அல்லது இருதயம் ஸ்திரமாக இல்லாமல் இருக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய இருதயம் வலிமை இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் கடவுளை நம்பினாலும் நம்ப முடியவில்லை. கடவுள் மேல் ஒரு ஸ்தோத்திர நம்பிக்கையோடு இருந்தாலும் நம்முடைய ஆள் மனது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அதைத்தான் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேருகிறார்கள். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே நன்றியோடு உம்மை நான் நம்புகிறேன் சொல்லி வாயினாலே என்னிடத்தில் சேருகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. ஜெபித்திருக்கிறேன், ஆனால் பதில் அளிப்பாரான்னு தெரியவில்லை. இதுதான் இருதயம். ஜெபித்திருக்கிறேன், நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டார் என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய காரியம்தான் இருதயம் தூரமாக இருக்கிறது. இந்த நாளில் அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கும் போது மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு ஜனமே. எனவே தேவன் ஒருவர் இருக்கிறார் அன்பு சகோதரனே, தேவன் ஒருவர் இருக்கிற அன்பு சகோதரியை. இந்த நாள் உன் ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்கிறார். இந்த மாதம் நிச்சயமாக நீ பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்கிறது, இந்த ஜனங்கள் வாயினால் என்னத்தை சேருகிறார்கள். ஆண்டவர் மேல் பார்த்தேன்னா சில நேரம் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறவர் உண்டு, மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது, இருதயம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. சூழ்நிலையை பார்த்து பார்த்து இருதயம் டல்லாயிடுச்சு. சூழ்நிலையை பார்த்து பார்த்து அந்த மனது, ஆள் மனது ஜெபத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இந்த நாளில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, மறுபடியுமாய் அவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எனவே வசனம் உபாகம் புத்தகம் 6:5 வாசிக்கிறோம். அதே உபாகம் 11:13 சொல்லும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு
முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடு சண்டையிடுவது போல, முழு பலத்தோடு ஒரு காரியத்தில் பிரயாசப்படுவது போல, முழு பலத்தோடு ட்ரெயினை பிடிக்கிறது மாதிரி, முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை செய்கிறது போல முழு பலத்தோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. என்ன சார், சும்மா அன்பு கூறுதா போதாதா? இல்லை இல்லை, இது முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக அப்படின்னா அதுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும், அதற்காக ஒரு ஷெடியூலை கொண்டு வரணும், ஜெபிக்கக்கூடிய டயத்தை கொண்டு வரணும், ஸ்தோத்திரம் உபவாசிக்கக்கூடிய நேரத்தை கொண்டு வர வேண்டும், வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தை கொண்டு வர வேண்டும். முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இந்த நாளில் முழு மனதோடு அன்பு கூறும் பொழுது, இந்த மாதம் முழு மனதோடு அன்பு கூறும் பொழுது நிச்சயமாக உங்கள் மத்தியில் கர்த்தர் என்ன செய்வார்? செயலாற்றுவார். எனவே கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்திரப்படுத்தும் பொழுது இப்பொழுது நீங்கள் ஆர்டினரி மனுஷன் அல்ல, ஸ்பிரிச்சுவல் மேன் ஆகுறீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த பல காரியத்தை நீங்கள் செய்ய உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தூண்டுவார். பல காரியத்துக்குள்ளாக இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று பிரயாசத்தை கர்த்தர் செய்வார், கொடுப்பார். எனவே ஆகஸ்ட் மாதம் மற்ற மாதத்தை போல் அல்ல, இந்த மாதம் நம் தேசத்துக்கு ஒரு சுதந்திரமான நாள். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது. இப்போ நம் தேசத்திற்கு மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவில வரும்பொழுது, ஆண்டவரே இந்த காலத்து ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பரமேறும் பொழுது, பரலோகத்துக்கு போகும் பொழுது, இப்போயாவது நாங்கள் இந்த ரோமத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் ரோமத்திலிருந்து மாற்ற விடுதலையாக்க வரவில்லை, மாறாக ஆவி ஆத்துமா சரீரம் பிசாசின் பிடியில் இருக்கிறது. அந்த பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லேருந்து தான் வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் இவர்களோ தன்னை ஆளக்கூடிய ராஜ்யத்திலிருந்து ரோமர் கையில் இருந்து எங்களை விடுதலையாக்க கூடுமா என்று பிரயாசப்படுறதை பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய காரியமும் அதே தான். நம்மளை ஆளக்கூடியவர்கள் இவர்கிட்ட விடுதலையாக முடியுமா? அவர்களுக்கு முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், சாபங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும். உலகம் ஆசீர்வதிக்கப்படுதோ இல்லையோ, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்றால் தேவனை கூட என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்பொழுது இருதயம் எதை நம்புதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறது. அது எனக்கு நடந்து விடும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னை தொட்டு விடும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்னை பயமுறுத்தும் என்று சொல்லி அதை பயந்துக்கிட்டே இருக்கு. எனவே இந்த மாதம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், இருதயத்தை வலிமையாக்குவார். யோசுவா சொல்லும் பொழுது, யோசுவா புத்தகம் 24:23 சொல்லும் பொழுது, அந்நிய தெய்வத்தை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள், அந்நிய காரியத்தை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக ஒரு வாகனத்தை திருப்புவது போல, ஒரு ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி உன் ஹார்ட்டை எங்கே திருப்பு அப்படின்னா உன்னுடைய ஆத்துமாவை, உன்னுடைய ஆவியை எதுக்கு நேராக திருப்பு என்றார்? தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்பு. சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலை மீட்டும் பல காரியங்கள் நன்மைகள் இழந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மறுபடியுமாய் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இத்தனை ஆண்டு திருப்பி வைத்திருந்தேன் பாஸ்டர், இத்தனை ஆண்டுகள் திருப்பி இருந்தேன், அவருக்கு நேராக பயணித்து கொண்டிருந்தேன், ஆனாலும் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, தேவையில்லா காரியங்களை அழுத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி மறுபடியும் பின்வாங்கி போயிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மறுபடியுமாய் தேவனிடத்தில் திருப்புங்கள். யோசுவா சொல்லும்போது அந்நிய விக்கிரகங்களை அகற்றிவிட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நேராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் சொல்லும் பொழுது அநேகர் திரும்பினவர்கள் ஆசிரியக்கப்பட்டார்கள். இந்த நாளில் அந்த அந்நிய விக்கிரகங்கள் என்பது அந்நிய காரியங்கள். கர்த்தருக்கு மேலாக எதை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, கர்த்தருக்கு மேலாக எந்த உறவுகளை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அது தேவன் விரும்பவில்லை. கர்த்தருக்கு மேலாக உங்கள் வேலையை நீங்கள் நேசிக்கலாம், கர்த்தருக்கு மேலாக ஏதோ காரியத்தை நேசிக்கலாம், அது தேவன் விரும்பவில்லை. மாறாக கர்த்தருக்கு மேலாக ஊழியத்தை கூட நேசிக்கக்கூடாது, கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி சொல்லும் பொழுது யோசுவா 24-23 ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இப்போ நீங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் இருதயம் திருப்பப்படுவதாக. ஆகஸ்ட் மாதம் உங்கள் டைரக்ஷன் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்படும் பொழுது, அவருக்கு நேராக அந்த பரலோகத்துக்கு நேராக அந்த கான்டாக்ட் திருப்பப்படும் பொழுது நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த நாளில் வியாதியோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனை, வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை, இந்த நாளில் என் வியாதிகள் மாறுமா, என் வேதனை மாறுமா? இந்த நாளில் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். கடன் என்கிற பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். ஸ்தோத்திர போராட்டங்கள் என்கிற அந்நியர் அச்சுறுத்தக்கூடிய
உறவுகள் அச்சுறுத்தக்கூடிய காரியங்கள் இந்த தேவனாய கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாக யாருக்கோ போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு திரும்புங்கள் சொல்கிறார் வசனம். யோவேல் வாசிக்கிறோம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க? திரும்புங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறான், அப்புறம் திரும்ப மாட்டேங்கிறான். இந்த மாதம் முழுவதுமாய் திரும்பும் பொழுது, முழுமையாக தான் திரும்பி இருந்தோம். ஆனால் அப்பப்போ உலக எண்ணங்கள் வரும் பொழுது, அப்பப்போ தேவையில்லாத ஆசைகள் வரும் பொழுது, அப்பப்போ தவறான கான்டாக்டுகள் வரும் பொழுது, அப்பப்போ ஏதோ ஒரு காரியங்கள் மேற்கொள்ளும் பொழுது தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்வது, முழு இருதயத்தோடு மறுபடியுமாய் திரும்புங்கள். உங்கள் வஸ்திரங்கள் அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது ராஜாக்கள் காலங்களில் அந்த ராஜாக்கள்லாம் பார்த்தம்போது ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க? சட்டையை கிழிச்சிடுவாங்க. ஒரு கெட்ட ஒரு பேட் நியூஸ் கேட்கும் பொழுது அந்த அங்கேயே கிழிச்சிடுவாங்க. இப்படி அங்கேயே கிழிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இருதயத்தை கிழிச்சு திரும்பவே இல்லை. இந்த நாளில் வெளிப்புறமாக ஆடையை மாற்றுறாங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸை போடுறாங்க, வெளிப்புறமாக நகையை கழட்டி வச்சிடுறாங்க, வெளிப்புறமாக ஏதோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பரிசுத்தமாய் மாற முடியவில்லை. வெளிப்புறமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் உட்புறத்தை சுத்தமாக்கு அப்படின்றார். பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்கிட்டே இருக்கான். ஆனால் சமைக்க வேண்டிய கான்செப்டே உள்புறத்தை என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக்க வேண்டும். பாத்திரம் வெளிப்புறம் மாத்திரமல்ல, உட்புறத்தில் சுத்தமாக இருக்கும்பொழுது அதை நம்ம என்ன செய்ய முடியும்? சமைக்க முடியும். இப்போ பார்க்கும்பொழுது நீ வஸ்திரத்தை கிழிச்சிட்டே இருந்தால் போதாது. நீ எதை கிழிக்கணும்னா இதயத்தை கிழித்து மனம் திரும்ப வேண்டும். இதயத்தை கிழித்து செய்த பாவத்தை மறுபடியும் செய்யாதபடிக்கு அதிலிருந்து இனி விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்யார்? விரும்புகிறார். எனவே இந்த நாளில் கர்த்தர் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேங்கிற ஒரு ஆற்றல் உண்டாகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. எனவே இந்த நாளில் இந்த மாதம் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். செய்தியை இருதயத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் இருதயத்தை குறித்து ஸ்திரப்படுத்துவார். எனவே இந்த நாளில் உங்கள் இருதயத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம இருதயம் எவ்வளவு தேவனை நம்புகிறது என்பதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த நம்பிக்கை அளவு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அற்புதத்தை செய்கிறார். விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். அதே போல் சில நேரம் நம்மை குறித்து எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக சில எதிரிகள் என்ன செய்வாங்க? இருதயத்தை கடித்து கொண்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். மோசையை குறித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதை வாசிக்கிறேன். யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விட மாட்டான் அப்படின்றார். எகிப்திலிருந்து ஜனத்தை கூட்டு வரணும், அதான் கான்செப்ட். எகிப்திலிருந்து ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அதை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 4:21, யாத்திராகமம் 4:13, யாத்திராகமம் 8:15, யாத்திராகமம் 9:34. இந்த 4 வசனங்களில் சொல்லப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், பார்வோன் அற்புதத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, யெகோவாவின் வல்லமையை பார்க்கும் பொழுது பார்வோன் ஜனங்களை விடுதலை செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் பின்பாக இருதயத்தை கடினப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கும் அநேகர் கடினமுள்ள இருதயத்தோடு இருக்கிறான். ஆமென். மோசேக்கு முன்பாக பார்வோனுடைய படைகள் கடினமாய் நடந்து கொண்டிருந்தன. எனவே கர்த்தர் செங்கடலில் போட்டு அந்த கடினமான இருதயத்தை வெளியே வர முடியாமல் கடலில் போட்டு அமுக்கிட்டார். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் கடினமாக இருக்கக்கூடிய இருதயங்கள், அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அது உறவுகளாக இருக்கலாம், அல்லது நண்பருங்கிற அந்த 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 இதில் நண்பருங்கிற கான்செப்டில் வந்திருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக பார்வோன் இருதயத்தை போல கடினப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எனவே இந்த மாதம் கடினமான இருதயத்தை கர்த்தர் நினைச்சாரு உடைக்கிறார். இப்போ சொல்லும் பொழுது, மோசையை பார்த்து சொல்லும் பொழுது ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசையை அனுப்புகிறாரு. மோசையை அனுப்பும் பொழுதும் கடினமாய்
பார்வோன் இருதயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கார். ஸ்தோத்திரம். இவர் தான் அனுப்புகிறார், மோசே இவர் தான் அனுப்புகிறாரு. ஆனால் பார்வோன் இருதயத்தை கடினமாக மாற்றுவதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிராளிகள் கடினமாய் சிந்திக்கலாம். கடினமாய் வந்தாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். எனவே பார்வோன் அல்ல, பார்வோனுக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார். எனவே இந்த நாளில் வாழ்க்கை பார்வோனை போல, ஸ்தோத்திரம், உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கூட்டம் பார்வோனை போல அச்சுறுத்தலாம். அதான் வியாதிகள், கடன்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஸ்தோத்திரம், வேலை செலுத்தக்கூடிய இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், அதெல்லாம் பார்வோனை போல அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் பார்வோனையே படைத்தவர், பார்வோனுக்கு மேலாக இருந்தவர், பார்வோனுக்கு மேலாக மோசே தேவனாக வைத்திருக்கிறவர் உங்கூட இருக்கிறார். எனவே இந்த நாளில் அவர் கடினப்படுத்தினார்கள். இப்போ மோசையை கேட்டிருக்கலாம், விடுதலையாக்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க, மறுபடியும் ஏன் அவர் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கேன் சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வருகிறார். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் சகலவிதமான ஆசீர்வாதத்தோடும் எகிப்தை விட்டு கடந்து போக வேண்டும். அதான் தேவனுடைய கான்செப்ட். இப்போ பார்வோன் இருதயம் கடினமாகத்தான் அதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும் சொல்லி அனுப்புகிறத பார்க்குறோம். இந்த நாளில் கடந்த மாதத்தில் பல தோல்வியில் பெற்றிருக்கலாம். பல காரியத்தில் பலருடைய இருதயம் உங்களுக்கு விரோதமாக கடினமாக்கப்பட்டிருக்கலாம். அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு நல்ல காரியம் உண்டு, அதுக்கு ஒரு நல்ல சித்தம் உண்டு. சித்தம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய போவதில்லை. எனவே பார்வோன் இருதயம் கடினமாகுது என்றால் ஒரு பலத்த அற்புதம் நடக்கப் போகிறது. பலத்த அற்புதத்துக்குள்ளாக என்ன செய்கிறீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன செய்வார், கொண்டு வருவார். இன்னொரு சொல்லும் பொழுது மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் துக்கப்படுறார். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 6:5 வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவை என்று கண்டு தான் உண்டாக்கின மனுஷனை குறித்து அவருடைய இருதயம் விசனமாய் மாறினது. இப்போ கடைசி பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய இருதயத்தைவே காயப்படுத்தி விட்டார்கள், கடவுளுடைய இருதயத்தைவே துக்கப்படுத்தி விட்டார்கள், கடவுளுடைய இருதயத்தைவே நோகடிச்சிட்டான். எனவே இந்த நாளில் நான் முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடும் பொழுது, ஜெபம் என்பது தேவைகளுக்கு தான் கர்த்தர்ட்ட போகிறோம். ஆனால் தேவைகளவே சொல்லிக்கிட்டு கூடாது. நம்மை படைத்த இறைவனை பார்க்கும் பொழுது தேவையை சார்ந்து கொண்டே இறைவனை நோக்காதபடிக்கு அவர் இன்றைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நேற்று இருந்தவர்கள் கூட்டமாகவே மரித்து போனார்கள். நேற்று இருந்தவங்க கூட்டமாகவே கிராமமாகவே மூடிடுச்சு. ஆனால் தேவன் இன்றைக்கும் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். நேற்று இருந்தவர்கள் கடந்த மாதம் லாஸ்ட்டில் இருந்தவன் புதிய மாதத்தை பார்க்க முடியலை. ஆனால் புதிய மாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் உனக்கும் எனக்கும் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். எனவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் மனுஷன் இருதயம் பொல்லாததாக இருந்தது, அந்த பொல்லாத ஹார்ட்டாக இருந்துச்சு. அந்த பொல்லாத இருதயம் நினைவுகள் பொல்லாதாக இருந்தவுடனே கடவுள் தன் உண்டாக்கின மனுஷனை குறித்து விசனப்படுறதை பார்க்குறோம். ஆதியாகமம் 6:5 சரியாக எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு டல் ஆயிடுச்சு. இந்த நாளில் நம்மை படைத்ததை குறித்து தேவன் கலிகூற வேண்டும், நம்மை படைத்ததை குறித்து தேவன் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷிக்க வேண்டும் என்று தான் தேவன் என்ன செய்யாது விரும்புகிறார். இன்னொன்று வாசிக்கும் பொழுது எரேமியா புத்தகம் 14ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 10 கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் போட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம் உள்ளவர்கள். இந்த நாளில் கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம், அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை வாசிக்கிறேன். எரேமியா 17:5 வாசிக்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மானவனை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ மனிதன் மூலமாக அற்புதம் நடந்து விட்டது என்று சொல்லி மனிதர் மேலேயே கட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை விரும்பவில்லை. மனிதர்கள் இல்லாமல் கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை. ஆமாம், ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், நமக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை வர வேண்டும் என்றால், நமக்கு ஒரு காரியத்தில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்றால் மனிதன் மூலமாக செய்கிறாரு. ஆனால் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை மனிதர் கொடுக்கக்கூடாது, அது தேவன் விரும்பவில்லை. எனவே வசனம் சொல்கிறது, கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம். என்ன இருதயம் அப்படின்னா, கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சு அந்த குறையும் பொழுது அதான் கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது முழுமையாய் கர்த்தரை விட்டு போகிறவர்கள் அல்ல, முழுமையாக பின்வாங்கி போனவர் அல்ல, முழுமையாக ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோம் 100%. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்குதில்லை. அவர்கள் குறித்து சொல்லக்கூடியதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே வசனம் அதிலே சொல்லும் பொழுது எரேமியா 17:9 எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கு. பார்க்க எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இருதயம் எப்படி இருக்குதுன்னா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது.
அந்த 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 பழைய 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 காலத்து அந்த பணப்போட்டி அந்த இதை திறப்பாங்க பாருங்க. அதை திறப்பதை போல் இருதயம் எப்படின்னா திருக்குழுதாக இருக்கிறது, அது கேடு உள்ளதாக இருக்கிறது. அது தேவன் நினைச்சையில் விரும்பவில்லை. எரேமியா 17:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாக இருக்கிற இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிறார் கர்த்தர். இது எப்படி இருக்குது? நம்ம இருதயத்தை என்ன செய்கிறாருங்க? அவர் ஆராய்ச்சி செய்கிறார், இருதயத்தை கவனித்து பார்க்கிறார். எனவே ஒருத்தனுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன், ஒருத்தனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கர்த்தர் கண்டுக்கலை அப்படி நினைக்க முடியாது. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த நாளில் உங்கள் இருதயம் நல்வார்த்தைகளாய் நிரம்ப தான் தேவன் விரும்புகிறார். ஆமாம். கவலைகள் இருதயத்தை என்ன செய்தும் ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. நல்ல வார்த்தை உலகம் கொடுக்க முடியாது பிரதர் அண்ட் சிஸ்டர். நல்ல வார்த்தைகள் தேவனிடத்தில் மாத்திரம் வருகிறது, தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் மாத்திரம் நல்ல வார்த்தைகள் வருகிறது. உலகத்தின் வார்த்தைகள் செய்தித்தாளில், டிவி நியூஸில் ஒவ்வொரு நாளும் கெட்ட வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகளில் கெட்ட வார்த்தை. இப்போ தேவையற்ற வார்த்தைகள்லாம் கடந்து வருகிறது. ஆனால் நல்ல வார்த்தை தேவனிடத்தில் வருகிறது. அந்த வார்த்தை, நல்ல வார்த்தை தேவனாகவே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ பார்க்கும் பொழுது உள்ளந்தரியங்களை கர்த்தர் செய்யார், அறிந்திருக்கிறார். எனவே இந்த மாதம் உங்கள் உள்ளத்தை பார்த்து அற்புதம் செய்ய போகிறேன். ஆனால் பி கேர்ஃபுல்லாக இருப்போம். இன்னும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். எனவே வசனம் சொல்கிறது, நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக அவருக்கு அவர் சமூகத்தில் காத்திருக்க வைக்க வேண்டும். எனவே தேவ சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பார்வோன் வரவில்லை. பார்வோன் இருதயத்தை தேவன் சித்தம் இல்லாமல் கடினப்படுத்தவில்லை. இப்போ கடினப்படுத்துகிறாருன்னா அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அற்புதத்துக்கு நேராக கடினப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது மாபெரும் அற்புதம் நடக்க போகுது என்று அர்த்தம். எனவே இந்த நாளில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அப்படியே என்னை புழிந்து கொண்டு இருக்கிறது. என்னை புழிகிறாங்க, ஜூஸ் மிஷினில் வச்சு என்னை புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை ஓவராக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலாக வெடித்து சிதறக்கூடிய டுனாமிஸ் வல்லமை, அதுக்கு மேலாக ஒரு அற்புத தேவன் வைத்திருக்கிறார். எனவே நம்ம இருதயத்தை இன்னும் ஆண்டவர் சமூகத்தை ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் புலம்பல் புத்தகத்தை வாசிக்கிறோம். புலம்பல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் பொழுது, எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் ஒரு இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. முதல் சாமத்தில் மிட் நைட்டில் எந்திரிச்சு எழுந்திரு, ராத்திரியில் அவரை நோக்கி கூப்பிடு. பிரச்சனையில் போராட்டங்கள் வரும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடு. மனுஷரை அல்ல, உதவி வரும் கண்மலைக்கு நேராக உதவி செய்யக்கூடிய அந்த உதவி எங்கேருந்து வரப்போகுதுன்னு அந்த பரலோகத்தில் கண்மலைக்கு நேராக வருகிறது. எனவே இந்த மாதம் பரலோகத்துக்கு நேராக கூப்பிடுங்க அன்பு சகோதரனே. பரலோகத்துக்கு இது வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் வர்ற மாதிரி தெரியலை, அதை விட்டுட்டேன். இல்லை மறுபடியும் கூப்பிடும்படி தேவன் விரும்புகிறார். எனவே எழுந்துரு. புலம்பல் புத்தகம் சொல்லுது, மறுபடியும் எழுந்துரு, ராத்திரியில் ஸ்தோத்திரம், ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ராத்திரியில் மயான அமைதியாக இருக்கும், அதில் கூப்பிடு, ஆண்டவரை கூப்பிடு. அப்போ கூப்பிடும்பொழுது தேவையற்ற மனசுடைய சப்தமோ ஏதோ மிருகங்கள் சப்தமோ ஏதோ சப்தமோ உன்ட்ட உள்ளே போகாது, டிவி சப்தம் உள்ளே போகாது. எனவே ராத்திரியில் எழுந்துரு, அவரை கூப்பிட உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிடு. தண்ணியை கீழே ஊற்றுற மாதிரி இருதயத்தினுடைய காரியத்தை ஊற்றிவிடு. கர்த்தர் நிச்சயம் செய்வார், அற்புதத்தை செய்வார். ஆமென். எனவே எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினவர்கள் தான் பரிசுத்தவான்கள். இருதயத்தை ஊற்றினவர்கள் தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ளவர்களாக கொண்டு போனார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். முதல் சாமத்தில் எழுந்துரு, அவர் சமூகத்தில் ஊற்றிவிடு. பிரச்சனை போராட்டம் வருது என்று சொல்லி உட்காந்துருக்காத, இப்போ எழுந்திருக்க சொல்கிறார் கர்த்தர். இந்த மாதம் எழுந்துருங்க, ஆகஸ்ட் மாதம் எழுந்துருங்க. மற்ற மாதம் போன மாதம் வரையும் உங்களை எந்தெந்த காரியம் அமுக்கி வைத்திருக்கிறதோ அதை எந்திரிக்க முடியாது நினச்சிட்டு இருந்தீங்களோ, அது பாவமாக இருக்கலாம், அது சாபமாக இருக்கலாம், இல்லை இது 4 தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்குங்க, எனவே எந்திரிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே மட்டுப்படுத்தாதீங்க. இல்லை, எழுதுங்கும் போது கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? பெரிய காரியத்தை, பெரிய திருப்பு முனையை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். எனவே இந்த நாளில் வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறேன். ஆராய்ச்சி செய்யணும். இன்னொரு வசனத்தை வாசிட்டு என்ன செய்ய விரும்புகிறேன், அதில் போகிறேன். எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான் அல்ல, பக்குவப்படுத்துவான் அல்ல, பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென். அவன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், நம்ம எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோன்னே, அவன் எப்படி இவன் எப்படி, அதவே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம்.
அதுக்கப்புறம் இந்த தேவையற்ற காரியத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தில் தேவையில்லாத காரியத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், ஒரு ஃபோனை வாங்கணும் அப்படின்னு அதை குறித்து மாதக்கணக்காக ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்படி ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எஸ்ரா என்ன பண்ணுறா அப்படின்னா, எஸ்ரா வேதத்தை ஆராயவும் 7:10 அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை ஆல்ரெடி பக்குவப்படுத்தி இருந்தான். எனவே ஆல்ரெடி பக்குவப்படுத்தி இருக்கும் பொழுது தான் உலகத்தின் வார்த்தைகள் நம்மை தாக்குவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான், அவர் வேர்டு நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் உலகத்தின் வார்த்தைகள் பிரச்சனை வரும் பொழுது அதுக்கு உள்ளிருந்து பதிலடிக்க கொடுக்க முடியும். ஆமென். ஏவுகணை ஒரு நாடு ஏவுதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறித்து தாக்கக்கூடிய ஏவுகணை ஏவுறாங்க. ஆமாம், அந்த ஏவுகணை அவன் பிளேஸ்லேயே விழாதபடிக்கு, அவன் நாட்டுக்குள்ளே பார்டருக்குள்ளே வராதபடிக்கு மறித்து அழிக்கக்கூடிய ஏவுகணை ஏவுறதை பார்க்குறோம். இப்போ பிசாசு துக்க செய்தி சொல்லும் பொழுது, பிசாசு தேவையற்ற வார்த்தை விதைக்கும் பொழுது அதை மறித்து அழிக்கக்கூடிய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அதை செய்ய முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி ஸ்தோத்திரம் எஸ்ரா தன் இருதயத்தை ஏற்கனவே பக்குவப்படுத்தியிருந்தான். மக்களுக்கு என்ன டீச்சிங் பண்ணணும், மக்களுக்கு என்ன சோர்ந்து போக வேண்டும் என்று, சோர்ந்து போகக்கூடிய மக்களுக்கு என்ன உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று பக்குவப்படுத்தியிருந்தான். அதை செய்தான். எனவே எஸ்ரா காலங்களில், நெகேமியா காலங்களில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். எஸ்ரா காலங்களில் ஒரு புரட்சி உண்டானது. நெகேமியா காலங்களில் இடிந்து போன அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதை பார்க்குறோம். இந்த நாளில் வாழ்க்கை அலங்கம் இடிந்து போயிருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டுகிறார். மறுபடியும் உன் பிஸ்னஸை கட்டுறார். மறுபடியும் உன் மேலே உள்ள அபிஷேகத்தை கட்டுகிறார், கூட்டுகிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். எனவே பக்குவப்படுத்தியிருந்தான். எனவே இந்த நாள் நம்மளும் வேதத்தின் வார்த்தையால் நிரம்பும் பொழுது, அந்த வார்த்தையினால் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிரம்பி இருக்கும்பொழுது நிச்சயம் நம்ம என்ன செய்ய முடியும், ஆஸ்வதிக்க முடியும். எனவே ஆண்டவர் சொல்லும் போது, இப்போ வார்த்தையால் நிரம்பும் பொழுது தான், வசனத்தால் நிரம்பும் பொழுது தான் தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே வர்றார். அதை வாசிக்கிறேன். கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது, குமாரனின் ஆவி பிதா உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன செய்திருக்க அனுப்பியிருக்கிறார். அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய பிதாவின் ஆவியை, பிதா ஆவியானவரை உள்ள உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு, அனுப்பியிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். ஏன்னா இருதயத்துக்குள்ளே பிசாசு அல்ல, இருதயத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். எனவே பிசாசும் இருதயத்தை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது, சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? அனனியா சப்ரியா கதை வருது. அனனியா சப்ரியா கதையை பார்க்குறோம். ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணினார்கள். ஆண்டவருக்காக ஏதோ ஒரு பெரிய வீடை விற்கணும், ஏதோ ஒரு நிலத்தை விற்கணும் பொருத்தனை பண்ணுறான். அதை செலுத்தலை. அதை பாதி செலுத்தலை. அவன் பொருத்தனை பண்ணணும் தேவன் விரும்பவே இல்லை. பொருத்தனை பண்ணணும், அவன் உற்சாகமாக பொருத்தனை பண்ணணுன்ற தேவன் விரும்பவில்லை. சொல்லலை, கன்ஃபார்ம் பண்ணலை. இவனாக பொருத்தனை பண்ணுறான். ஆனால் அதை பாதி செய்கிறான், பாதி செய்யலை. இப்போ சாத்தான் அனனியா இருதயத்தை நிரப்புறதை பார்க்குறோம். இந்த நாளில் நம்மளையும் சாத்தான் சில நேரம் நம்முடைய இருதயத்தை நிரப்புறதை பார்க்குறோம். என்னென்னா, வீணான கவலை. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேட குமாரன் ஆவியான உள்ள வர்றார். பிதா அனுப்புகிறார். கர்த்தரை தேட குமாரன் ஆவியான உள்ள வர்றாரு. அதே மாதிரி தான் சூழ்நிலையை பார்க்க போராட்டங்களை கவனிக்க தேவையற்ற நிகழ்வுகளை யோசிக்க சாத்தானும் இருதயத்தை நிரப்புவதை பார்க்குறோம். இந்த நாளில் சாத்தான் நிரப்புறதுக்கு நம்ம இடமளிக்க வேண்டாம். மறுபடியுமாக என் வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிக்க கூடும் என்று சொல்லி இந்த மாதம் ஆகஸ்டில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த மாதத்தில் குமாரனின் ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். குமாரனின் ஆவியானவரை பிடித்து கொண்டு நான் அவருக்கு பிரியமாய் வாழப்போகிறேன், அவருக்கு பிரியமாய் நடக்கப் போகிறேன். அப்போது கர்த்தர் எனக்கு வேறு ஒரு இருதயத்தை தருவார் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு புதிய இருதயத்தால் நிரப்ப முடியும். அதுக்கு வசனத்தை ஆதாரத்தோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 10:9 தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். சவுலுக்கு சாமுவேலை பார்த்த பிறகு வேறு ஒரு இருதயத்தை கொடுத்ததை பார்க்குறோம். அது வரைக்கும் சவுல் வாழ்க்கையில் கழுதையை தான் மேய்ச்சி கொண்டிருந்தான். காணாமல் போன கழுதையை தேடிக்கொண்டிருந்த சவுலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ராஜாவாகும்படி முதல் இஸ்ரவேலில் ராஜா, முதல் பென்யமின் கோத்திரத்தில் ஒரு ராஜா. யார் அது? சவுல். புதிய ஏற்பாடு சவுல் அல்ல, பழைய ஏற்பாடு சவுல். அப்போஸ்தலன் சவுல் பவுலாக மாற அவரல்ல. இதில் பார்க்குறோம் சவுல். இந்த சவுல் காணாமல் போன கழுதையை தேடி எங்கே போகிறான்னா, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இவனை ராஜாவாக்க வேண்டும். ஒருவன் உன்னிடத்தில் வருவான், அவனை நீ சந்திப்பான்னு சொல்லி ஏற்கனவே வாக்கு பண்ணினார். இந்த நாளில் ஒருவேளை காணாமல் போன கழுதையை போல
கழுதையை தேடிக்கொண்டிருக்க நிகழ்வையை போல உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். இப்போ நீங்கள் தேடுவது சாதாரண கழுதை, ஆனால் உங்களை தேடி வருவது ஒரு ராஜ பதவியாக இருக்கலாம். தேடி வருவது தேவனுடைய பெரிய அபிஷேகமாக, பெரிய திட்டமாக இருக்கலாம். சவுல் மேலே ஒரு பெரிய திட்டம் இருந்ததுனால அந்த திட்டத்துக்கு நேராக கர்த்தர் வேற ஒரு இருதயத்தை தந்தார். ஆமென். எனவே இந்த நாளில் புதிய இருதயத்தை நீங்கள் நிச்சயிவீங்க, நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு புத்தகம் 5:8 சொல்லும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ தேவனை தரிசிக்க வேண்டுமென்றால், தேவனை பார்க்க வேண்டுமென்றால், தேவனுடைய முகத்தை காண வேண்டுமென்றால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமாம். ஆனால் மதம் எதை சொல்லிக் கொடுக்குறது என்றால் சரீர சுத்தத்தை சொல்லிக் கொடுக்குது. சரீரத்தை சுத்தமாக இருக்கணும், ஆமாம் 3 வேளை குளிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அப்படி சரீரத்தை சுத்தத்தை குறித்து எல்லா மதங்களும் போதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லும்பொழுது மாத்திரம்தான் புதிய காரியத்தை சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமாம். மத அடையாளத்தோடு, அது எந்த மதமாக இருக்கலாம், மத அடையாளத்தோடு அநேகர் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் பொறாமை இருக்கும், அவர்களுக்கும் தேவையற்ற காரியங்கள் இருக்கும், அவர்களுக்கும் இச்சையின் ஆவியில் பிடிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களும் தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். இப்போ மத அடையாளங்கள் அல்ல, மாறாக உட்புறத்தை, வெளிப்புறத்தை அல்ல, உட்புறத்தை சுத்தமாக்குன்னு சொன்னார். இப்போ உட்புறமாகி இருதயத்தை சுத்தமாக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் தேவனுடைய காரியத்தை என்ன செய்ய முடியும். இப்போ இருதயத்தை சுத்தமாக்கும் பொழுது இருதயம் தேவனுக்கு நேராக வருதுங்க. இருதயத்தை சுத்தமாக்கும் பொழுது இருதயம் இப்போ ஸ்ட்ராங் ஆகுதுங்க. பிரச்சனையை பார்த்து ஸ்ட்ராங் ஆகுது. பிரச்சனை போராட்டம் வரும் பொழுதெல்லாம் பயந்திருந்த இருதயம், அழுது கொண்டிருந்த இருதயம் இப்போ பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் சிரிக்க ஆரம்பிக்குது. அவர் பார்த்து கொள்வார். என் பக்கத்தில் அவர் இருக்காரா, அவர் சிரிக்க ஆரம்பிக்குது. எப்படின்னா, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத இப்போ இருதயம் ஸ்திரப்படுத்துகிறத பார்க்கலாம். ஆமாம். எனவே வேறு இருதயத்தை என்ன செஞ்சாருங்க, கர்த்தர் தருகிறதை செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும்ல. அப்போஸ்தலர் 13:22 தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன், என் சித்தத்தை எல்லாம் செய்வான் அப்படின்ற கர்த்தர் சொல்லும் பொழுது தாவீதை கண்டுபிடித்தேன். அவன் என்னுடைய சித்தத்தை எல்லாம் செய்வான், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்தை கரெக்ட் பண்ண நம்முடைய இருதயத்தை சரியாக மாற்ற இந்த இருதயம் எப்படி மாறுது அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அந்த இருதயம் நித்தம் பொல்லாத இருதயமாக இருந்தது. இப்போ இருதயத்தை சரி செய்யும் பொழுது, அந்த திருக்குள்ள இருதயத்தை சரி செய்யும் பொழுது இப்போ தேவனுக்கு ஏற்ற இருதயமாக மாறுகிறது. அதே போல் தேவன் அவருடைய இருதயத்தில் நமக்கு ஒரு இடத்தை கொடுக்குறார். எனவே தாவீதுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு இடத்தை கொடுத்தாரு. எப்படி சூப்பரில் தாவீது சொல்லும் பொழுது, இவனை என் இதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன். இந்த நாளில் உங்களை ஏற்றவனாக கர்த்தர் பார்க்குறார். உலகம் பார்க்குதோ இல்லையோ, உலகம் உங்களை கவனிக்குதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால் வசனம் சொல்லும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7 சொல்லும் பொழுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படி, சவுலுக்கு அப்புறம் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் போகிறார். தாவீதோடு பிறந்தவர்களெல்லாம் நல்லா இருக்கான், உயரமாக இருக்கான், அழகாக இருக்கான், கவர்ச்சியாக இருக்கான், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு போர் வீரனை போல இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளவே இல்லை. இது எப்படி இருக்கு? உலகம் அழகை பார்க்கிறது, உலகம் கவர்ச்சியை பார்க்குது, உலகம் ஏதோ ஒன்று பெட்டர் தான் பார்க்குது. ஒஸ்ட்டை பார்க்கல, இவர் ஒஸ்ட்டை பார்க்குறாரு, இவர் ஹார்ட்டை பார்க்குறாரு. ஆனால் உலகம் வேறவரையே ரசிக்குது. ஆமென். இப்போ பார்க்கும்பொழுது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, அவரே ஏமாந்து போகிறத பார்க்குறோம். அவரே பார்த்துட்டு தாவீது அபிஷேகம் பண்ண வந்தவர் வேறு யார், அவன் அண்ணன் அபிஷேகம் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டெம்டேஷன் ஆயிடுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. பிரதர், சோர்ந்து போயிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தீர்க்கதரிசனமான சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உலகம் மற்றவன் முகத்தை பார்த்துட்டு ஏமாந்து போயிட்டுருக்கு. நட்புங்கிற வட்டாரத்தில் முகத்தை பார்க்குறான், ஏமாந்து போயிடுறான். அந்த சிஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அந்த பிரதர் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அழகை பார்த்து ஏமாந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து அற்புதம் செய்வார். எனக்கு கர்த்தர் செய்யார், இருதயத்தை பார்க்கிறார். வசனத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனவே மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷங்களிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷங்களிலிருந்து பொல்லாத காரியத்தை எடுத்து காட்டுகிறான். இப்போ எடுத்து காட்டுறான். உன்ட்ட என்ன இருக்குது எடுத்து காட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, உன்ட்ட என்ன இருக்குது எடுத்து காட்டு. அது மாதிரி இப்போ நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷங்களிலிருந்து நல்லதை எடுத்து காமிக்கான். இருதயம் சரியாக இருதயம் சிறப்பட தேவனுடைய இருதயத்தை போல மாற இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்ல பொக்கிஷங்களால் நிரம்பி இருக்கிறது. யாரை குறித்தும் தீமையான கருத்து அல்ல,
யாரை குறித்து தேவையற்ற காரியம் அல்ல, எப்பயும் சபிக்கக்கூடிய வாய் அல்ல, எப்பொழுதும் சபிக்கக்கூடிய இருதயம் அல்ல, இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட இருதயம். அவன் எனக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அந்த இருதயம், இவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அவ்வளோதான் இந்த இருதயம். இருதயம்னா மனது, அதான் பேசிட்டோம். ஆமாம், இருதயம்னா இருதயம் தனியாக யோசிக்கலை, உங்கள் மனதை தான் தேவன் இருதயம் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நாளில் முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை தேடும் பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த நாளில் இந்த மாதம் கர்த்தருக்கு காத்துருங்க. ட்ரெயினுக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க, மணிக்கணக்காக ட்ரெயினுக்கு காத்துறாங்க. 5 மணிக்கு தான் ட்ரெயின் அப்படின்னா இவங்க 3:45 போய் உட்காந்துருக்காங்க. ஸ்தோத்திரம். பஸ்ஸு இத்தனை மணிக்கு அப்படின்னா முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும்பாங்க. எப்போ உலக காரியத்துக்கு போய் காத்திருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம், திருமணத்துக்கு முன்னாடி போய் காத்திருக்கிறாங்க, ஏதோ காத்திருக்காங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்துரு. நீ காத்திருக்க வேண்டிய காரியமே கர்த்தருக்கு காத்துரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயம் ஸ்திரமாயிட்டால் போதும், நீ ஒரு கூட்டத்தை ஸ்திரப்படுத்த முடியும். உன் இருதயம் ஸ்திரப்பட்டால் போதும், உனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த முடியும். நீ அநேகரை ஆளுகை செய்ய முடியும், அநேகரை கர்த்தரண்டை கொண்டு வர முடியும். இப்போ நம்முடைய இதயமே தத்தளித்தது என்றால், நம்முடைய இதயமே தாறுமாக இருந்தது என்றால், நம்முடைய இதயமே ஒரு மாய இருந்துச்சு அப்படின்னா அநேக கிறிஸ்துவை கொண்டு வர முடியாது. எனவே இந்த நாளில் உங்கள் இருதயம் என்னுடைய இருதயமும் பேசக்கூடிய என்னுடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குமானால், சரியாகத்தான் இருக்க வேண்டும். சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பொக்கிஷங்களிலிருந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஆமாம், இந்த உலகம் கெட்ட பொக்கிஷங்கள் எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். ஆமாம், ஆனால் நம்ம நல்ல பொக்கிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அநேகருக்கு நல்ல ஐடியா கொடுக்க முடியும். அவன் நம்மளை காட்டு பரவாயில்ல, மேலே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓவர்டேக் பண்ணி போனாலும் பரவாயில்ல சொல்லி நம்ம நல்ல ஐடியா அவனுக்கு கொடுக்க முடியும், நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியும். எனவே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நல்ல பொக்கிஷங்கள்லேருந்து எடுத்து கொடுங்க. நல்ல பொக்கிஷ சாலையாகிய உங்களை ஆள் மனது நல்ல ஐடியாவை எடுத்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய காத்துருங்க. காத்துருங்கன்னா உன்னை சேர போட்டு அப்படியே உட்காந்து, அது இல்லை. காத்திருங்கன்னு எந்த வேலையும் செய்யாமல் அப்படி இல்லை. காத்திருங்கன்னா உங்கள் மைண்டு உலகத்தால் பிடிக்கப்படாதபடிக்கு, இந்த உலகம் உங்கள் மனதை மேற்கொள்ளாதபடிக்கு அதுக்கு காத்துருங்க. அந்த மைண்ட் அப்படியே கிறிஸ்து அந்த பிரசனத்திலே மிதக்கட்டும், அந்த பைபிள் அந்த வேர்டிலே மிதக்கட்டும். நிச்சயமாக கர்த்தர் மாபெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்களை கண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென்.